ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் Logi vlogs. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்லேயே எப்படி அரிசி மாவு வந்து ரெடி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். அது இந்த அரிசி மாவு வந்து நிறைய இதுக்கு யூஸ் ஆகுங்க. ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இடியாப்பம், முறுக்கு, தட்டை, சீடை எல்லாத்துக்குமே வந்து இந்த அரிசி மாவு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அரிசி மாவு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த அரிசி மாவு செய்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து பச்சரிசி தேவை. இது வந்து கடையில் வந்து பச்சரிசின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஸோ நான் வந்து இந்த கப்பில் வந்து 3 கப் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து நல்லா ஊறிடுச்சு. ஸோ இந்த அரிசியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து நம்ம வடிச்சிட்டு ஒரு கிளாத் அரிசி போட்டு அது மேலே நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வீட்டுக்குள்ளேயே நம்ம வந்து காய வைக்க போகிறோம். ஸோ அது பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த தண்ணி வந்து நல்லா வடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாத் போட்டுட்டு இதில் வந்து இந்த அரிசி வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். வீட்டு நிழல்லே வந்து இதை வந்து கொஞ்சம் காய வைக்கணும். அந்த தண்ணியெல்லாம் நல்லா இந்த கிளாத்தில் வந்து அப்சர்வ் ஆயிரும். ஸோ இப்போ பாருங்கள், இது நல்லா இந்த கிளாத்தில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இது வந்து ஒரு 1 ஹவருக்கு வீட்டில் நிழல்லே வந்து நல்லா காயிட்டு, வீட்டில் நிழல்லே வந்து உலர்த்தினா போதும். ஃபேன் போட்டு நீங்கள் வந்து காய விட்டுருங்க. ஸோ இது ஒரு 1 ஹவருக்கு அப்படியே வந்து இருக்கட்டும். இந்த அரிசியில் இருக்கிற தண்ணியெல்லாம் இந்த துண்டில் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிருக்கும். ஸோ இது ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு காஞ்சிருச்சு. ரொம்ப ட்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு ஈரப்பதம் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த அரிசி வந்து இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்படி விட்டிங்கன்னா ஒரு 5-6 அரிசி வந்து இப்படி கையில் ஒட்டணும். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜு. கொஞ்சம் அரிசி பார்த்திங்கன்னா கையில் ஒட்டுது. இப்படி பிடிச்சி இப்படி விட்டிங்கன்னா கொஞ்சம் அரிசி வந்து இப்படி கையில் ஒட்டணும். ஸோ இந்த அரிசி வந்து இப்போ நம்ம வந்து வீட்டில் வந்து மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த அரிசி மாவு வந்து நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த அரிசி மாவு வந்து இந்த சல்லடையில் போட்டு நம்ம வந்து நல்லா சலித்து எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி இது வந்து நல்லா இப்படி சலித்து எடுத்துக்கலாம். மாவு கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும். இது வந்து நம்ம இப்போ வறுத்து எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து நல்லா சலித்து எடுத்துக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து சலித்து எடுத்ததில் இவ்வளோ வந்து மறுபடியும் மிச்சமாக இருக்குது, ரவை பதத்தில் இருக்குது. ஸோ இது வந்து மறுபடியும் நம்ம வந்து மிக்சியிலே கொடுத்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த அரிசி மாவு வந்து நல்லா அரைச்சிட்டேன். மறுபடியும் இது வந்து இதிலே போட்டு மறுபடியும் நம்ம வந்து சலித்து எடுத்துக்கலாம். மாவு வந்து ஈரமாக இருக்கிறதுனால இது பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் வெயிட்டாக தாங்க இருக்கும். நீங்கள் இந்த பிளேட் வந்து பத்தாட்டி நீங்கள் வந்து கீழே ஏதாவது நியூஸ் பேப்பர் இருந்தால் கூட நியூஸ் பேப்பர் கூட விரிசி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், லாஸ்ட்டாக நான் வந்து சலிச்சு எடுத்ததில் வந்து இவ்வளோதான் கொஞ்சம் மிச்சமாக இருக்குது. இதுதான் ரவை பதத்துக்கு இருக்குது. ஸோ நான் இது வந்து 3 டைம் வந்து நான் அரைச்சி எடுத்தேன். அந்த அரிசியவே வந்து திருப்பி போட்டு அரைச்சி எடுக்கவும் கடைசியாக கொஞ்சமாக மிச்சமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து அரிசி மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த அரிசி மாவு வந்து நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். ஸோ அது பார்க்கலாம். ஸோ இந்த அரிசி மாவு வறுத்து எடுக்க ஒரு பேன் வந்து சூடு பண்ணிவிட்டு இந்த அரிசி மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஸோ இப்போ இது வந்து நம்ம வந்து நல்லா வறுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கை விடாமல் வறுத்து எடுக்கணும். இப்போ நம்ம போட்டிருக்கிறது வந்து ஈரமாவு தான், லைட்டாக ஈரம் இருக்கும். ஸோ இது கிளற அப்படியே வந்து ஃப்ரீ ஆயிரும். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் கிளறதுக்கு. கிளற அப்படியே வந்து ஃப்ரீ ஆயிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிளறுங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக மாவு வந்து சூடேறி இருக்குது. இப்போ கொஞ்சம் கிளறதுக்கும் ஈஸியாக இருக்குது. நம்ம எடுக்கிறப்ப எந்த பதம் வரணும்னா கோலமாவு பதம் வரணும். அந்த மாவு எடுத்து நம்ம வந்து ஈஸியாக கோலம் போடுற இதுக்கு வரணும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு.
மாவு கிளறப்ப ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம வந்து கோல மாவு பதத்துக்கு வந்திருக்கான இப்போ செக் பண்ணலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து நீங்கள் வந்து இப்படி போட்டு பார்த்திங்கன்னா இப்படி கோலம் போடுற ஸ்டேஜுக்கு வரணும். ஸோ அப்படின்னா மாவு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த அரிசி மாவு வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது இன்னொரு டைம் நம்ம வந்து சலிச்சு எடுத்துக்க போகிறோம். ஏன்னா வந்து இந்த ஈரமாவுலேயே வந்து நம்ம வந்து இந்த வறுத்து எடுத்துருக்கிறதுனால அங்கங்கே இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டியாக இருக்கும். ஸோ அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அரிசி மாவில். ஸோ அதனால் நம்ம வந்து மறுபடியும் நம்ம வந்து சலிச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம அப்படியே மெதுவாக சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த சலிக்கிறப்ப ஃபேனெல்லாம் போட்டுறாதீங்க. ஏன்னா வந்து இது வறுத்த மாவுங்கிறதுனால அப்படியே வந்து பறந்து வந்துடும். ஸோ அதனால் ஃபேனெல்லாம் எதுவும் போட்டுறாதீங்க. ஸோ பாருங்கள், இதுலேயே பாருங்கள் எவ்வளோ கட்டி கட்டியாக இருக்குன்னு. ஏன்னா நம்ம ஈரமாவுலேயே வறுத்து எடுத்தனால அங்கங்கே கட்டியாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து வறுத்தக்கப்புறமே இன்னொரு டைம் வந்து சலிக்க சொல்கிறது. ஸோ அந்த அரிசி மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இப்போ வந்து லைட்டாக சூடாக தான் இருக்குது. ஸோ இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்படியும் கண்டிப்பாக ஒரு 3 months வருங்க. ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 3 months கண்டிப்பாக இந்த அரிசி மாவு வந்து வரும். ஸோ அரிசி மாவு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த அரிசி மாவு வந்து சீடை, முறுக்கு, தட்டை அந்த மாதிரியெல்லாம் செய்கிறதுக்கு யூஸ் ஆகும். இடியாப்பத்துக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.